ஃப்ரைடே ஈவினிங் குவார்ட்டர்லி லீவ் எல்லாத்துக்குமே விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீடே இப்போ ஒரு 10 நாளைக்கு கலகலன்னு இருக்கும். எல்லா லேடிஸும் நம்ம கிச்சன்லேயே இருக்க மாதிரி தான் இருக்க போகுது. வேறு வழி இல்லை. ஒரு 10 நாள் ஜாலியாக அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதான் குட்டீஸ் கூட. ஸோ ஈவினிங் சாமிலாம் கும்பிட்டுட்டு வேர்க்கடலை பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் அது வேக வைக்காம மறந்துட்டேன். அது நல்லா காஞ்சிடுச்சு. சரி அதை உரிச்சு வச்சா சட்னிக்கு இதாகணும், அதெல்லாம் உரிச்சு வச்சுட்டு இருந்தேன். தண்ணிக்காக கிளி விட்டாச்சா இனிமேட்டு கையில் நெயில் பாலிஷ் வைக்கிறது தான் வேலை. அவளுக்கு நெயில் பாலிஷ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் வைக்கக்கூடாதும்ப, வேறு வழி இல்லை. வந்து வைக்கிறா. ஸோ விட்டுறது. அப்படியே டீ போட்டுக்கிட்டே நைட்டுக்கு சட்னி வந்து அரைச்சி வச்சுட்டேன். கடலக்காய் சட்னி தான் அரைச்சேன். கடலக்காய் சட்னி தண்ணிக்காக சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இப்போ உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து என்னாச்சுன்னா ஒரே ஒரு தோசை தான் சாப்பிட்றேன் நைட்டுக்கு. அதனால் அந்த ஒரு தோசைக்கு வேறு என்ன சட்னி போய் நான் அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடலக்காய் சட்னியே வந்து வச்சுட்டு, ஸோ வந்து இன்னும் உடம்பு வந்து நல்லானாலும் அந்த சாப்பாடு விஷயம்லாம் இன்னும் பழைய மாதிரி வந்து வரல. ஸோ பாத்திரத்தெலாம் அப்படியே விளக்கி வச்சுட்டு தோசை சுட்டுட்டு டீ அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்களா. ஸோ டீ வச்சு அதை குடிச்சிட்டு பொடி தோசை தான் வந்து சுட்டனே. கிச்சன்லேயே அப்படியே பாத்திரத்தெலாம் விளக்குறது நீட் பண்ணுறதுன்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். இந்த பொடி தோசை நல்லா ஊத்தாப்பம் மாதிரி போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும் கடலக்காய் சட்னிக்கு.